அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம சமயபுரம் மாரியம்மனுடைய பூச்சொரிதல் விழாவுடைய அந்த வரலாறு எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். பூச்சொரிதல் விழா வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சமயபுரம் மாரியம்மனை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா சக்திகளுக்கும் காரணமாக ஆதி பராசக்தியாக இருக்கும் சமயபுரம் அன்னை பராசக்தி ஆயி மகமாயியின் பூச்சொரிதல் விளக்கம். முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் ஈஸ்வரனை இணைத்து கடுந்தவம் செய்து தன் தவ வலிமையால் அரிய பெரிய வரங்களை பெற்று அந்த மமதையால் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் பயந்து இமயமலையில் ஆதி பராசக்தியான அன்னையிடம் முறையிட அன்னை மனமிறங்கி அப்பம் கொடுத்து புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி நோன்பிருந்து புது பலம் பெற்று துர்க்கை சொரூபமாக அஷ்டபுஜத்துடன் கால சொரூபிணியாக தேவர்களையும் முனிவர்களையும் விடுவித்து காப்பாற்றினார். அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தணியவும் சோழவள நாட்டின் தலைநகர் திருச்சிராப்பள்ளிக்கு நேர் வடக்கே காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்ற பெயர் போன்று சிகப்பு நிறம் கொண்டு மஞ்சள் உடை உடுத்தி தன் உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவித்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் கடந்தவம் செய்து அதன் பயனாய் சாந்த சொரூபிணியாக சர்வரட்சகியாகி சமயபுரம் கண்ணனூர் பெருவளை ஆற்றங்கரையில் கோயில் கொண்டு மாரியம்மன் என்று பெயர் கொண்டு தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் அருள்பாலிக்கின்றார். இந்த புராண வரலாற்றை கொண்டுதான் இன்றும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பூச்சொரிதலும் அதிலிருந்து ஒரு மாதம் பங்குனி கடைசி வரை அம்பாள் உண்ணா நோன்பிருந்து பின்பு நோன்பு கலைந்து கொடியேறி அன்றிலிருந்து 9 நாள் திருவிழா கோலம் போன்று 10வது நாள் சித்திரை முதல் செவ்வாய் அம்பாள் திருத்தேர் ஏறி திருவீதி உலா வந்து மக்களை ரட்சித்தும் தீராத வியாதிகளை தீர்த்தும் மனக்கவலை போக்கியும் மகமாயியாக காட்சி தருகின்றாள். தைப்பூசத்தன்று திருவரங்கம் கொள்விட ஆற்று தீர்த்தவாரி மாசி கடைஞாயிறு பூச்சொரிதல் பங்குனி கடைஞாயிறு கொடியேற்றம் சித்திரை முதல் செவ்வாய் தேர் வைகாசி முதல் தேதி பஞ்ச பிரகாரம் வாருமே பெருத்த பாரொளிர் அம்பாளை தரிசித்து அந்த ஒரு வீடு பெற பூமாரி அம்மன் புவனாம்பிகையை பூமாரி பொழிந்தேன் எனக்கார் காரிகை கண்ணனூர் சமயபுரம் தேவியே நாரியே வந்தனைக்கார் மாரியவன் தங்கை மங்கையர் கரசியே மாயாவி வந்தனைக்கார் ஓம் என்று உடுக்கை ஒளித்திடும் ஆகியே ஓர சக்தியே வந்தனைக்கார் குமரி சண்டி குழல்மொழி நாயகி சமையே வந்தனக்கார் கன்னியே காவேரி வடகரை வாழ்ந்திடும் பொன்னியே வந்தனக்கார் மாதுளம் பூவின் நிறத்துடை ஆகியே மாதுமை வந்தனக்கார் துணையென்று உன்னை சிக்கன பிடித்தேன் துணையாக வந்தனைக்கார் ஆதியே சக்தியே உலகெல்லாம் உனது திருக்கோயில் நீயே உண்மை நீயே அறிவு நீயே இன்பம் நீயே எங்கும் எல்லாம் சாதி மத நிற தேச வகுப்பு வேறுபாடுகள் எமது மனத்தை விகாரப்படுத்தாமல் எவரையும் எனது நடமாடும் கோவில் என்று காணும் அருள் அறிவை எமக்கு அருள் புரிவாயாக. பரிபூரணி உனது திருப்பாத கமலங்களுக்கு வணக்கம் செலுத்தி உன் திருநாமத்தை போற்றி பாடுகின்றேன். அகவரிசை திருவகவல். அருளை தருபவளாம் ஆயி திரிசூலி அன்பை வளர்ப்பவளாம் ஆயி மகமாயி ஆற்றோரம் வாழ்பவளாம் ஆயி திரிசூலி ஆனந்த தாண்டவியாம் ஆயி மகமாயி இடரை அளிப்பவளாம் ஆயி திரிசூலி இன்பம் தருபவளாம் ஆயி மகமாயி ஈடில்லா சௌந்தரியம் ஆயி மகமாயி ஈசனின் நாயகியாம் ஆயி மகமாயி உலகத்து நாயகியாம் ஆயி திரிசூலி உத்தமியாம் கண்ணனூர் வாழ் ஆயி மகமாயி ஊர் உலகை காத்திடுவாள் ஆயி திரிசூலி ஊமைகளை பேச வைப்பான் ஆயி மகமாயி எங்கும் நிறைந்தவளாம் ஆயி திரிசூலி 7 கடலாய் இருப்பாள் ஆயி திரிசூலி ஏகபரம் பொருளாம் ஆயி மகமாயி ஐங்கரனை ஈன்றவளாம் ஆயி திரிசூலி 5 எழுத்து ஆனவளாம் ஆயி மகமாயி ஒளியாய் வருபவளாம் ஆயி திரிசூலி ஒளியை கொடுப்பவளாம் ஆயி மகமாயி ஓம் நவன் சிவசக்தி ஆயி மகமாயி ஔடதம் போல் குணம் தருவாள் ஆயி மகமாயி அக்கறையாய் தொழுவோருக்கு ஆயி திரிசூலி அக்கணமே நலம் தருவாள் ஆயி மகமாயி. ஆயி மகமாயின் அஷ்டபுஜ பதிகம். ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் கபாலமும் ஒரு கையில் சூரம் ஏந்தி ஒரு கையில் மணியும்
ஒரு கையில் வில்லும் ஒரு கையில் அம்பும் ஏந்தி ஒரு கையில் முடுக்கையும் ஒரு கையில் பாசமும் ஒரு நிறைந்தருளும் முகமாய் ஒருமையாய் தொழும் மக்கள் குறைகளை தீர்த்தருளும் ஓம் சமயபுர மாரியே. ஆயி மகமாயி நீ அதிய திருவாணினி அண்டங்கள் காப்பவனும் நீ தாய் என்ற சக்தினி தரணி புகழ் கௌரினி தஞ்சமென தான் பணிந்தேன் அன்னை அபிராமியே அகிலாண்ட தேவியே அம்மையினை காத்தருள்வாய். அழகான சமயபுர சோலையில் வாழ்ந்திடும் ஆயி மகமாயி நீ உமையே. கன்னி இமயக்கடல் சூழ் வீட்டில் விண்ணிலடங்கா பல பெயர் கொண்டாய். பொன்னே மாரி புவனேஸ்வரியே கன்னி சமயபுர நாயகியே அம்மா மாரி கருணை கடலே செம்மாள் தங்கை திருவே உருவே சும்மா உன்னை நான் துதித்தேன் அருள்வாய். பெம்ம சமயபுர நாயகியே போற்றி. சமயபுரம் மாரியம்மன் துதி. சத்தியங்கள் பூச்செறிய சமயபுரம் நின்றவளே சங்கடங்கள் போக்க சடுதியில் வாரும் அம்மா. அண்டமெல்லாம் காக்க 1000 கண் கொண்டவளே தண்டனிட்டோம் உன் பாதம் தயை புரிய வேணும் அம்மா. உன் பம்பை பிறந்ததம்மா பளிங்குமா மண்டபத்தில் உன் உடுக்கை பிறந்ததம்மா உத்ராட்சி மேடையிலே கரகம் பிறந்ததம்மா கண்ணனூர் மேடையிலே சூலம் உடையவளே சாம்பிராணி வாசகியே. சஞ்சலங்கள் நீக்க சகமெல்லாம் நீ எழுந்தாய். முக்காட்டு பாதைகளாம் மூணாத்து தண்ணிகளாம் தங்கச் சரவிளக்காம் மாரிக்க தனித்திருக்கும் மண்டபமாம் எண்ணெய் கிணறுகளாம் மாரிக்கு எதிர்க்க கொடிமரமாம் தண்ணீர் கிணறுகளாம் மாரிக்கு தவம் இருக்க மண்டபமாம் மண்டபத்தில் நின்றாலும் மாதாவே கண்பாடும் கோடை கட்டி அரசாலும் கொம்பனையே காத்திடுவாய். மண் பிறக்கும் முன் பிறந்த மாரிசக்தி மாதாவே யுகம் பிறக்கும் முன் பிறந்த உத்திரண்ட மாகாளி பிள்ளைகளை காக்க பெரும்பீடம் கொண்டவளே சாதிசனம் காக்க சமயபுரம் கொண்டவளே கைதொழுவோர் கரம் காக்க கண்ணனூர் நின்றவளே கண்ணீர் மலர் தொடுத்து கனத்த பூஜை செய்திடுவோம் அம்மா. உனக்கு கையால் பூவெடுத்தா காம்பழுகி போகும் இன்னு விரலாலே பூவெடுத்தா வெந்துவிடும் என்றல்லவா. தங்கத் துரட்டி கொண்டு தாங்கி மலரெடுத்தோம் வெள்ளி தரட்டி கொண்டு வேணும் மலரெடுத்தோம் உப்பாம் புலிமிளகா எங்க 1000 கண்ணாளுக்கு உவந்தளித்த பூசை பண்ண 1 கோடி நேமிசமாம் நேமிசங்கள் என்றல்லவா நிறைவு செய்ய வாராளே. 1 கண்ணு 2 கண்ணு உலகத்து மானிடருக்கு 1000 கண்ணு கொண்ட அழகுள்ள மாரியாத்தா. கோடி கோடி ஜனம் காக்க குவளையங்கள் பேணி வர கொம்பளையான் புறப்பட்டால் கோலாகலம் பாரும் அம்மா. பம்பை முழங்க பாரெல்லாம் அதிர தங்கத் தேரேறி எங்க தாயாரும் வாராளே. சாட்டை சகல கலங்க சதுரமணி ஓசையிட கச்சை கலகலங்க கருங்கச்சை குஞ்சம் விட 18 மேளம் வர பராசக்தி வாராளே. பில்லி சூன்யங்கள் பிணிகோடி தீர்த்திடுவாள். போட்டமுத்து தானெடுப்பால் பெருமாட்டி மாறியவள் உச்சியிலே போட்ட முகத்தை ஒரு நொடிக்குள் இறக்கிடுவாள். வேப்பிலைக்குள் நின்றாலும் வேதமில்லா தேவியரே கரகத்தில் நின்றாடும் கண்ணனூர் தேவியரை காத்திடுவாய் காத்திடுவாய் உன் பொற்பாதம் சரணம் அம்மா. இந்த வீடியோ பதிவுல நீங்க சமயபுரம் மாரியம்மனுடைய துதியும் அவங்களுடைய அஷ்டகஜம் இதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நம்மளுடைய சமயபுரம் மாரியம்மன் 2ஆம் பூவில் நல்லபடியா நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. உங்களால முடிஞ்ச உங்ககிட்ட இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் போட்டோ வீட்டுல இருந்தா கண்டிப்பா நீங்களும் அவங்களுக்கு பூ போடுங்க. எனக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க பூ மூலமா. அதுதான் அந்த அம்புக்குறியில காட்டியிருந்தேன். இத்தனை பூக்கு நடுவில் ஒரு பூ மட்டும் நம்ம கிட்ட நகர்ந்து உழுவுறது மாதிரி காட்டுச்சு. எனக்கு இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. இதை பார்க்குற உங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். கோவிலுக்கு நேரில் போக முடியாட்டியும் வீட்டுல வருஷம் நான் இந்த மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் நல்லபடியா 2ஆம் பூ போட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா நமக்கு நல்ல வழி காட்டுவாங்க. நம்புங்க. நமக்கு இறைவனுக்கு இடையே யாரும் தூதுவர் தேவையில்லை. நம்ம நேரடியாவே பேசலாம். இறைவன் நம்மள்கிட்டையும் பேசுவாங்க. பூவாலையும் பேசுவாங்க, பள்ளி சத்தத்துடனையும் பேசுவாங்க, சலங்கை ஒளியிலையும் பேசுவாங்க, கனவுலையும் பேசுவாங்க, சில மனித ரூபத்திலையும் பேசுவாங்க, எல்லா வடிவிலையும் பேசுவாங்க, விளக்கின் ஜோதியிலும் பேசுவாங்க. அதனால முழுமையா நம்புங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த பராசக்தியோடைய பெயரை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கலசத்தை நான் நாளைக்கு பிரித்து வீடு முழுக்க தெளிக்க போகிறேன். அதில் மஞ்சள் தண்ணீர், குங்குமம், பச்சை கற்பூரம் 3ம் சேர்த்து வேப்பிலை சொருகி வச்சுருக்கேன். இந்த தண்ணீரை நாளைக்கு திங்கட்கிழமை வீடு முழுக்க தெளித்து விட போகிறேன். நீங்களும் இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு பூ வச்சாலே போதும்.